இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய செய்தியின் தொடரை நம்ம துவங்க இருக்கிறோம். அந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். ஸோ இதற்காக காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் எதை குறித்து பேசணும் அப்படிங்கும்போது சீஷத்துவத்தை குறித்து ஒரு சீரீஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏவினார். அதற்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கும்போது அநேக காரியங்கள் மூலம் அதை உறுதிப்படுத்தினார். ஸோ இந்த வாரத்திலிருந்து நம்ம 2வது ஆராதனையில் கர்த்தர் வழி நடத்துகிற வரைக்கும் சீஷர்களை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம செய்திகளை தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன் ஆமேன். சில காரியங்களை நம்ம இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனாக பார்த்துட்டு நம்ம போக போகிறோம். இந்த சீரீஸ் எப்படி இருக்கும்னா, அதில் ஆரம்பித்து கோவில் போய் முடியும். மத்தேயு 4வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். ஸோ அதில் ஆரம்பித்து மத்தேயு 28 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாருங்கள்ல ஆரம்பித்து போங்கல் வரைக்கும், சரியா? ஸோ இதுதான் இந்த சீரீஸோட ஒவ்வொரு செக்மெண்ட்ஸாக வரும். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு இந்த தலைப்பின் கீழே கடந்த ஆரோஸ் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் செய்தியாய்த்தான் அதை கொடுத்தார். நான் மெடிடேட் பண்ணும்போது அம்புகள் இன்றைக்கு இந்த டாபிக் பேசணும் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த செய்தி வேலையிலேயே ஆண்டவர் வெளிப்படுத்தினார், உணர்த்தினார் இது சீரியஸாக பேசணும்னு. ஒவ்வொரு வாரத்திற்கான அம்புகளை அந்தந்த வாரம் தான் நான் மெடிடேட் பண்ணேன். எனக்கே சஸ்பென்ஸாக இருக்கும், இந்த வாரம் என்ன அம்பு அப்படின்னு ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்தேன். ஆனால் இந்த சீஷத்துவம், சீஷர்களை உருவாக்குதல், இந்த டாபிக்கு ஆண்டவர் கம்லேருந்து கோ வரைக்கும் எத்தனை டாபிக்ஸ் பேசணும்னு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமேன். ஸோ ஈஸியான வேலை. இனிமேல் நம்ம அதுக்கு ரிலேட்டடாக மெடிடேட் பண்ணி பேசினா போதும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். ஸோ நீங்களும் இந்த டாபிக் இப்போ நம்ம சண்டே மட்டும் தியானிச்சுட்டு போகிறதல்ல, உங்களுடைய டே டு டே லைஃப்பில் சீஷர்கள் எப்படி சீஷர்களை ஆண்டவர் உருவாக்குனார், வழி நடத்தினார், இந்த காரியங்களை குறித்து அநேக இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலெக்ட் பண்ணுங்கள். அநேக காரியங்களை வேதத்தின் மூலமாக தியானிங்க. கர்த்தர் இந்த செய்தியின் முடிவில் அநேகரை சீஷர்களாக உருவாக்கியிருக்கணும். ஆமேன். ஆனால் என்னோட ஆசை என்னென்னா, அவர்கள் சீஷரை உருவாக்குகிறவர்களாக உருவாகிடணும். ஆமேன். நான் இந்த சீஷர்களுடைய டாபிக் பற்றி பேசும்போது நாம் சீஷர்களாய் உருவாகி நிற்கிறது இல்லை, நாம் உருவாக்குகிறவர்களாய் உருவாகிடணும். ஆமேன். கர்த்தர் அதற்கேற்ற கிருபையினாலே நம்மை நிரப்புவாராக. ஆமேன். நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுற ஒன்று என்னென்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது நல்ல கொழுமையான ஆகாரத்தை சாப்பிட்டா எப்படி ஒரு சரீரத்திற்கு எனர்ஜி கிடைக்குமோ, சத்தியத்தை சாப்பிடும்போது ஆத்மாவுக்கு அப்படி தான் இருக்கும். ஆமேன். அந்த ஆத்மா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணானா நல்ல ஒரு புஷ்டியான ஆரோக்கியமான மனிதனா, ஆசீர்வாதமான மனிதனாக மாறிடும். ஒரு சத்தியம் ஒரு வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு அதற்கு எல்லா வல்லமையும் இருக்குங்கிறத நான் 100% நம்புகிறேன். ஆமேன். ஆமேன். நம்புகிறவங்க ஒரு ஆமேன். ஒரு இடத்துல அந்த இடம் வறட்சியாக இருக்குது, வனாந்தரமாக இருக்குது, செழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் அது நுழைஞ்சிருச்சுன்னா அது நம்ம தலைகீழ மாறிடும். ஆமேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தர் இந்த வாரத்திலிருந்து நம்மை வழி நடத்துவாராக. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். நான் முடிவு எடுத்துட்டேன், ஏசப்பா பின்னாடி போகணுன்னு. இனிமே என் வாழ்க்கையில் பின்னாடி திரும்புகிற ஒரு காரியம் இல்லை. என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆமேன். ஒரு லாபமோ நஷ்டமோ, வறுமையோ வியாதியோ, பசியோ பட்னியோ, ஆசீர்வாதமோ இல்லை நஷ்டமோ, ஏதோ ஒன்று, தரித்திரமோ, இயேசுவின் பின்னாக செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். அந்த ஒரு உணர்வோடு ஸோ எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 முடிய. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுனுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது
அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 4வது அதிகாரத்துல 2 சகோதரர்களுடைய அந்த டீம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா. அப்படியே கொஞ்சம் தள்ளி வரும்போது பார்த்தோம்னா செபதேவின் மகன் யாக்கோபு, அவனுடைய சகோதரன் யோவான். இந்த 4 சீஷர்கள், இவர்களை கர்த்தர் அழைத்த காரியங்களே இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவர்கள் 2 சகோதரர்களும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? முதல்ல பேதுருவும் அந்திரேயாவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு இயேசு சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்படியே கொஞ்சம் தள்ளி வரும்போது செபதேவின் சன்ஸ் 2 பேரும், யாக்கோபு யோவான் 2 பேரும் தங்கள் வலைகளை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பாவுக்கு சீஷராக ஆகணும் எத்தனை பேருக்கு ஆசை அப்படின்னா, நம்ம எல்லாருமே எனக்கு ஆசை, நான் சீஷன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது எல்லாருமே ஆசைப்படும். ஏசப்பாவுக்கு நான் சீஷன் ஆகணும். இயேசு தன்னுடைய ஊழியத்தை துவக்கின காலத்தில் இப்படி சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் தம்மோடு இருக்க அவர் சீஷர்களை என்ன பண்ணுறாராம்? தெரிந்து கொள்ளுகிறார். யாரை அவர் சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார்? இந்த இடத்துல 2 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்பர் 1, அவர் பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைக்கும் போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற கடலில் வலை போட்டு கொண்டு இருந்தார்கள். கடலில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? வலை போட்டு கொண்டிருந்தாங்க. பேதுருவும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் கடலில் இருக்கிற மீன்களை பிடிப்பதற்காக. வலை எதுக்கு போடுவாங்க? மீன்களை பிடிப்பதற்காக. அப்போ மீன்களை பிடிப்பதற்காக தாகத்தோடு வாஞ்சையோடு அவர்கள் கடல்ல வலையை போட்டுட்டு, இன்றைக்கு மீன் அகப்படுமா, இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை பார்ப்பதற்கு, என்னுடைய மற்ற காரியங்களை கவனிப்பதற்கு, இன்னைக்கு அவங்களுக்கு மீன் கிடைச்சி அது வியாபாரம் பண்ணாதான் அவங்களுடைய ஜீவனத்துக்கான காரியங்களை அவங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை மனசுல வச்சுட்டு ஒரு ஏக்கத்தோடு, இன்னைக்கு எப்படி மீன் கிடைக்க போகுது, இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இன்னைக்கு கிளைமேட் வேற இப்படி இருக்குது, சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, இன்னைக்கு மீன் கிடைக்குமா கிடைக்காதா, ஆனால் கிடைச்சா நல்லா இருக்கும், அல்லது இப்படி கிடைத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தாகத்தோடு இன்றைக்கு மீன் அகப்படுமாங்கிற ஒரு சூழ்நிலையில வலையை போட்டு கொண்டிருந்த போது இயேசு அவர்களை காண்கிறார். கண்டு அவர்களை அழைக்கிறார். ஆமேன். 2வது செபதேயுடைய குமாரர்கள் 2 பேரும் அவர்கள் தங்கள் வலைகளை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். பழுது பார்க்கிறது எதற்காக பழுது பார்க்குறாங்க? மீன்லாம் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நெட்டை ஒரு ஓரமாக உட்காந்து அந்த போட்டில் இன்றைக்கு பிடித்த மீன்கள் எல்லாம் எடுத்து அதை சேலுக்கு தனியாக கொடுத்துட்டு வீட்டுக்கு எடுக்க வேண்டிய காரியங்களை எடுத்துட்டு அந்த வலையை க்ளீன் பண்ணி அதில் ஏதாவது ஓட்டை எதுனா வந்திருக்கா, கிழிஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது மீனோட எதுவும் மாட்டி இருக்குதா, எல்லாவற்றையும் சுத்திகரித்து நாளைக்கு மீன் பிடிப்பதற்கு அதை தயார் நிலையில் வச்சுட்டு போகணும். ஆமீன். அது தயார் நிலையில் வச்சாதான் நாளைக்கு வந்து என்ன பண்ண முடியும்? அதை வச்சு மீன் பிடிக்க முடியும். நாளைக்கு காலையில் வந்து வலையை விரிக்கும் போது அந்த காரியங்களை பார்த்து சரி செய்து கொண்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்போ நாளைக்கான காரியங்கள், அந்த மீன்களை பிடிக்கணும், நாளைக்கு உணவிற்கான காரியங்களை செய்வதற்கு அந்த காரியங்கள் வலைகளை என்ன பண்ணி கொண்டிருக்காங்களாம்? ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த 2 கேட்டகரி வச்சு இன்றைக்கு நம்ம மத்தியிலே கர்த்தர் சீஷர்களை காண்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் சீஷர்களாய் இவர்களை செலக்ட் பண்ணலாமா, சீஷர்களாய் இவர்களை உருவாக்குறதற்கு இவர்கள் சரியானவர்களா அப்படின்னு கர்த்தருடைய கண்கள் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், நீங்கள் வித் ஃபேமிலியோடு இருக்கலாம், வித் கமிட்மெண்ட்ஸோடு இருக்கலாம், பல தரப்பட்ட காரியங்களுக்காக உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு பிஸி லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமேன். இயேசுனுடைய கண்கள் உங்களை கண்டு கொண்டிருக்கு. அவர் பார்க்கிறார். இன்றைக்கு இந்த 2 சகோதரர்கள் டீமையும் பார்க்கிறாரு. ஒருத்தன் வலையை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க? வலையை பழுது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பிஸியான டைம்லைனுக்கு மத்தியில், உங்களுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களுக்கு மத்தியில் உங்களுக்குள்ளே இந்த குணாதிசயம் காணப்படுமாயில் கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு உங்களை காண்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு நேராக ஒரு அழைப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று. ஆமேன்.
சும்மா இருக்கிற 2 பேரும் கூப்பிட்டு ஆண்டவர் என் பின்னாடி வாங்கன்னு என்ன பண்ணலை, சொல்லலை. இயேசுவை பின்பற்றுவதற்கு சும்மா நிற்கிறவர்களை இயேசு அழைக்கலை. ஆமேன். அவர்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வேலைனா என்ன வேலை செய்கிறாங்க? வலைகளை போட்டுக்கொண்டும் வலைகளை பழுது பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குள்ள இந்த குணாதிசயம் இருக்கா? வலைகளை போடுகிறது என்ன? ஆத்துமாக்கள் மேலே ஒரு தாகம். எப்படியாவது இந்த இடத்துல, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்ப உறவினர்களுக்கு மத்தியில், உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் யுவர் ஃபேமிலி ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஃபேமிலியை தாண்டின அடுத்த சர்க்கிள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கும்போது அவர்களுக்காக அவர்களை ஆதாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் வலைகளை நீங்கள் போட்டு கொண்டு இருக்கிறீர்களா? வலையை எப்படி போடுறது? முழங்காலில் முதல்ல வலையை போடணும். ஆமேன். உங்கள் முழங்கால்களில் அவர்களுக்காக அவங்ககிட்ட போய் டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்பதாக டைரெக்டாக பரலோகத்தில் நீங்கள் அவங்கள குறித்து அப்ரோச் பண்ணணும். ஆமேன். அப்போது உங்களுடைய எண்ணங்கள், இவர்கள் ரட்சிக்கப்படணுமே, இவர்களும் அந்த பரம சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணுமே, இந்த ஆத்மாவும் அழிஞ்சு போயிடக்கூடாது, நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண நாள்லேருந்து இந்த நபர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, இதே போல் பரலோகத்துக்கும் இந்த ஃப்ரெண்டை நான் கூட்டிகிட்டு போகணுமே, நான் இந்த படிப்பின் காரியங்களை ஆரம்பித்ததுலேருந்து என் ஸ்கூலிங் டைமில் இருந்து இந்த நபர் என் கூட எவ்வளோ என்னுடைய கஷ்ட துன்ப நேரங்கள்லாம் எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறார், என் கூட விளையாடுற எல்லா பிளேயிங் டைமில் எனக்கு நல்ல கம்பெனியனாக இருந்திருக்கிறார், இவரோடு கூட நான் தேவனை தரிசிக்கணுமே, என்னுடைய குடும்பத்தில் இந்த நபர் எனக்காக எவ்வளோ குடும்பத்தில் ஆபத்துக்கு அகெயின்ஸ்டான காரியங்கள் செய்யப்பட்ட போது கூட இந்த நபர் எனக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார், ஆனால் அவர் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளையே, அவரும் என் கூட பரலோகத்துக்கு வரணுமே என்கிற தாகத்தோடு தங்கள் முழங்கால்களினால வலைகளை விரித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள் என்று. ஆமேன். சும்மா நிற்கிறவர்களை பார்த்து கர்த்தர் வர சொல்லலை. அவர் யார் யார் ஆத்துமாக்களுக்காக தாகத்தோடு, இன்னைக்கு எந்த ஆத்துமாவை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார், இந்த நாளில் பரலோகத்திற்கு நான் ஒரு ஆத்துமாவை கணக்கு ஒப்பு வைக்கணுமே, அந்த ஆத்துமா எதுன்னு தாகத்தோடு வலையை விரித்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களை கர்த்தர் பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். அப்போது சீஷனுக்கு இருக்க வேண்டிய முதல் முக்கியமான ஒரு தன்மை என்னது? மீன்களுக்கு மேலே தாகமுள்ளவனாய் அவன் எப்போதும் வலைகளை விரித்து காத்திருக்கிறவனாய் இருக்கணும். ஆமேன். வலைகளை விரிக்கிறதுனா ஒருத்தன் கவிழ்ந்து போகிறதுக்காக அல்ல. வேடன் வந்து வலையை விரிப்பான். எதுக்காக? நல்ல அதில் அழகழகான நல்ல பறவைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி காரியங்கள், உணவுகளை வைத்து காத்திருப்பான். எப்போ அந்த பறவை வந்து இந்த உணவை சாப்பிட வந்து அப்படியே இந்த வலையில் மாட்டிக்கொள்ளும். எப்படி அவன் காத்திருப்பான்? அவன் இன்னைக்கு அது பதிவிருந்து அதை பார்த்து கொண்டே இருப்பான். எப்போ இதில் வந்து ஒரு பறவை விழும், இல்லை ஒரு பெரிய மிருகம் விழணும்னு காத்திருக்கிறவன் எப்போ அந்த மிருகம் வரும், அந்த குறித்த நேரத்திற்காக காத்திருப்பான், அந்த டைமுக்காக காத்திருப்பான், அது என்ன உணவை விரும்பி சாப்பிடும் அதை வைத்து காத்திருப்பான். அதுக்காக அநேக பிரயாசங்களை எடுப்பான். இன்றைக்கு ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்காக வலைகளை விரித்து நாம் எப்படி காத்திருக்கிறோம்? என்றைக்கோ டைம் கிடச்சா நான் போய் சுவிசேஷம் அறிவிப்பேன், இல்லை ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், இல்லை இந்த நபருக்காக ஜெபிப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் சுவிசேஷ ஞாயிறு அனுசரிக்கும் போது, இல்லை சுவிசேஷத்தை பற்றி ஏதாவது ஒரு செய்தி சர்மன்ஸ் கேட்கும்போது அன்றைக்கு சுவிசேஷ பாரம் பற்றி எரிகிறது. அதுக்கப்புறம் அது அப்படியே அது அணிந்து போன ஒரு நெருப்பு போல, அதுக்கப்புறம் அதை குறித்த உணர்வே இல்லாதவர்களாய் இருக்கிறோம் என்றால் நாம் சீஷர்களாய் கர்த்தருக்கு பின் சென்று நடக்க நாம் ஆயத்தம் இல்லாதவர்கள் இருக்கிறோம். ஆமேன். அப்போ கர்த்தர் ஒரு சீஷனாய் ஒருத்தனை மாற்றணும்னு விரும்புகிறாருன்னா அவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு, அவன் எப்போதும் வலைகளை விரித்து ஆத்துமாக்களுக்காக காத்திருக்கிறவனாய் இருக்கணும். ஆமேன். ஒருவேளை நீங்கள் எப்போவும் போய் ரோட்டில் போய் இறங்கி நின்று ட்ராக்ஸை வச்சுட்டு காத்துட்ருக்கிறது இது மீன் பண்ணலை. உங்கள் எண்ணங்களில் எவ்வளோ பிஸியான காரியங்கள் உங்கள் ஷெட்யூலில் இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் எப்போ அந்த ஆத்மா வரும், எப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவோம், இன்றைக்கி எப்போ ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், எப்போ ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவோம், தேவ வார்த்தையை சொல்லுவோங்கிற ஆர்வம் உங்கள் இருதயத்தின் ஒரு துடிப்பாக அது துடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். 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 இந்த இரண்டாவது சகோதரர்களுடைய செட்டு யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை உங்களுடைய வலைகள் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா அது ஒரு சீஷனுடைய ஒரு தன்மை.
நான் ஆத்துமாக்களுக்காக காத்திருந்து சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு காத்திருக்கிறேன். ரெண்டாவது, ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் என்னென்னா, தன்னை தானே அலசி ஆராய்கிற ஒரு தன்மை ஒரு சீஷனுக்கு வேணும். ஆமேன். முதலாவது, ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு, எப்போ என் வலையில் ஒரு ஆத்மா வரும், எப்போ ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவேன்னு காத்து கொண்டிருக்கிற ஒரு இருதயம். ரெண்டாவது, இன்றைக்கு என் வலையில் ஏதாவது பழுது இருக்குதா, எனக்குள்ளே, என் ஆவியில், என் ஆத்மாவில், என் சரீரத்தில் ஏதாவது ஒரு பழுது இருக்கா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்கிட்ட இருக்குதா, நாளைக்கு மீன் பிடிக்க போகும்போது ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லும்போது, நீயே இப்படி இருக்கிற, கிழிஞ்ச வலையை கொண்டு போய் மீனை எப்படி பிடித்து கொண்டு வர முடியும், ஒரு கிழிஞ்ச ஒரு நெட்டு, அந்த நெட்லேயே ஒரு 1000 இடத்துல பங்க்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மீன்கள் வந்து மாட்டினாலும் அந்த ஓட்ட வழியாக அழகாக என்ன பண்ணிடும், வெளியில் எஸ்கேப் ஆகிடும். இன்றைக்கு நிறைய சீஷர்களாக இருக்க விரும்புகிற நாம், ஆத்மாக்களை சில பேர் நல்ல வைராகியமாக ஆதாயம் பண்ணுவாங்க, ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, எங்கே பார்த்தாலும் யாருக்கிட்ட வேணாலும் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க, இப்படின்னு நிறைய காரியங்கள் ஆண்டவரை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அநேக இடங்களில் என்ன இருக்கும், பங்க்சர் இருக்கும், அநேக இடங்களில் என்ன இருக்கும், ஓட்டைகள் காணப்படும். அப்போது உள்ளே வர்ற மீன்கள் அது ஆசீர்வாதமாய் அது நிலைத்திருந்து பரலோகத்தின் நன்மையை ருசித்து பார்க்கணும்னா, ஒன்று, சீஷனானவன் எப்படி வலைகளை விரித்து மீனை பிடிக்கிறதுல தாகமுள்ளவனாக இருக்கிறானோ, அதை விட அதிகமாக தன்னுடைய வலை கிழிந்து போகாமல் இருக்கணும், தன்னுடைய வலை பழுதில்லாமல் இருக்கணுங்கிறதுலையும் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு இந்த 2 முக்கியமான குணங்கள் சீஷனுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சீஷன் இடத்துல இது இருக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறாரு. நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்லணும்னா சந்தோஷமாய் சுவிசேஷ ஊழியத்துக்கு கடந்து செல்வாங்க. அந்த ஆத்மாவும் ஒரு ஆத்மா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்றால் ஆத்மாவை சபை கூட்டு வருவாங்க. கொஞ்ச நாளில் அந்த ஆத்மா என்ன பண்ண ஆரம்பிக்கும், இந்த சுவிசேஷம் சொன்ன நபருடைய வாழ்க்கை என்ன பண்ணும், மானிட்டர் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் யார் கூட்டிகிட்டு வர்றாங்களோ அவர்கள் மூலமாகவே அந்த ஆத்துமாக்கள் இடறி போகிற அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. ஆமென். ஆனால் இன்னொரு விஷயம், கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உள்ளே வந்த ஆத்மாவை அவர் எப்படி அவர் டியூன் பண்ணுமோ டியூன் பண்ணி அவர் நிறுத்திடுவார். ஆனால் இந்த வலை பங்க்சரான இந்த சூழ்நிலையில் இருக்கிற சீஷர்கள் தங்கள் வலையை சரிவர சீர் பொருந்தாவிட்டால் அநேக மீன்களை பிடிக்க வேண்டிய இடத்துல நிறைய மீன்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை என்ன பண்ணும், வரும். இயேசு சொல்லுகிறார், பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்று கூட இழந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆமேன். நம்முடைய எண்ணம் அதுவாக இருக்கணும். இயேசு நமக்கு தருகிற ஆத்துமாக்கள்ல, இயேசுவாமி நமக்கு கொடுக்குற ஆத்துமாக்கள்ல ஒருத்தரை கூட என் வலை நிமித்தம் நான் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அதற்காக என்னுடைய வலையை நான் ஒவ்வொரு நாளும் பழுது பார்க்கிற ஒரு நபராக நான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லிடலாமா? ஆமேன். நம்முடைய தனி ஜெபங்கள்ல நம்முடைய வலைகள் பழுது பார்க்கப்பட வேண்டும், நம்முடைய வலைகள் அதை அலசப்பட வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வலையில் எதனா ஒட்டிட்டு இருக்கா, மீன்கள் பிடிக்கிற வலையை விரிக்கும் போது மீன்கள் மாத்திரம் அதில் மாட்டுங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நிறைய தேவையில்லாத சில உயிரினங்களும் அதில் என்ன பண்ணியிருக்கோம், மாட்டிக்கொண்டு இருக்கும். சில தேவையில்லாத காரியங்கள் அல்லது அழுக்குகள், குப்பைகள், இதெல்லாம் கூட வலைகளில் என்ன பண்ணோம், மாட்டியிருக்கோம். அது வலையை சேதப்படுத்தக்கூடிய சில காரியங்களும் வலையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மாட்டிக்கொண்டு இருக்கும். அப்போ யார் ஒருவர் தனியாக உட்கார்ந்து ஆண்டோடைய பாதத்தில் தினந்தோறும் தன்னுடைய வலைகளை அலசுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனால தான் அநேக மீன்களை தொடர்ச்சியாக ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த முடியும். ஆமேன். சீஷன் என்பவன் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட விட்டுட்டோம், என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அது அல்ல சீஷன். ஆமேன். சீஷன் என்றால் என்னைக்கோ ஒரு நாள் நான் இந்த ஆத்மாவை நான் தான் கூட்டு வந்தேன். சில பேர் சொல்லுவாங்க, சபை ஆரம்பித்த நாட்களில் ஏதாவது ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாங்க, அந்த குடும்பத்தை கூட்டு வந்திருப்பாங்க. அதை அவர்கள் சாகும் பரியந்தம் இந்த ஆத்மா நான் கூட்டு வரலன்னா எப்படி அப்படின்னு அதை வச்சே பெருமையாக பேசி அவங்க ஓட்டத்தை என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. அப்படி அல்ல. சீஷன் என்பவன் ஒவ்வொரு நாளும் மீன்களுக்காக தங்கள் வலைகளை விரித்து காத்திருக்கிறவனாக இருக்கணும். நம்ம இருதயம் அப்படி இருக்கணும். ஆமேன். இந்த 2 குணம் சீஷர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று, எப்போதும் ஆயத்தமாய் காத்திருந்து வலைகளை விரித்து மீன்களுக்காக காத்திருக்கிற ஒரு இருதயம். 2வது, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வலையை பழுது பார்க்கிற ஒரு இருதயம். சீஷன் என்பவன் இன்னொருத்தன் சொல்லி திருந்துற மாதிரி இருக்கக்கூடாது. இது என்னுடைய ஒப்பீனியன். சிஸ்டர் நீங்கள் இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு நபர் வந்து சொல்லி, ஆமாம்ல நான் இதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் உணர, ஒரு சீஷன், இயேசுவின் சீஷன் அப்படி உணர என்ன பண்ணக்கூடாது, கூடாது. நான் சொல்கிறது புரியுதா?
நீங்கள் அந்த இடத்துல இப்படி பேசியிருக்க கூடாது, நீங்கள் இப்படி நடந்திருக்க கூட, நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க கூடாது, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது என்று ஒரு பிலீவரோ ஒரு மற்ற ஒருத்தங்களோ ஒரு சீஷனை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு சீஷன் இருக்கக்கூடாது. ஆமேன். எப்போ இது நடக்காது அப்படின்னா, அந்த சீஷன் அன்றாடம் தேவனுடைய சமூகத்தில் போய் தன்னை உயிர்த்து ஆராய்ந்து தேவனிடத்தில் தன்னுடைய குற்றங்கள் குறைவுகளை கேட்டு அதை சரி செய்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னா பிறர் விரல் நீட்டி கூட சொல்கிற மாதிரி அவன் இருக்க மாட்டான். ஆமேன். சில பேர் சொல்கிற காரியங்கள் உண்மையாக இருக்கும். உங்களை குறித்து நீங்கள் இதை செஞ்சுருக்கக்கூடாது, இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிற வேல்யூபிளான கமெண்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அப்போது ஒருத்தர் நம்மளை ஒரு காரியங்கள் நான் அனலைஸ் பண்ணி நான் தேவனுடைய பாதத்தில் உட்காந்து என்னை சரி செய்கிற ஒரு இது ஸ்டார்டிங்கில் வந்துடாது. ஆனால் நம்ம இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம மறுரூபம் ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஒரு சீஷன் மற்றவனால் குற்றம் சாட்டப்படாதவனா, மற்றவனால் நீ இதை செஞ்சுட்டு அதை செஞ்சுன்னு குறை கூறத்தக்கதவனா இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைகிற ஒரு நபரா ஒரு சீஷன் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். இப்போ நம்மளையும் கர்த்தர் அப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார். ஒரு மனிதன் ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி ஒரு இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது அவருக்கு ஹாபி. அவர் ஃப்ரீ டைமில் போய் மீன் பிடிக்கிறது அவருக்கு வழக்கம். அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நபரை சந்திக்கிறார். அவர் மிகுந்த பசியோடு வந்திருக்கிறார். அப்போ மிகுந்த பசியோடு இருந்தோடனே அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னோடனே இவர் மீன் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறனால அப்படியே அந்த மீனை பிடிச்சி அப்படியே அது ஒரு சமைச்சு ஒரு ஃப்ரை பண்ணி அப்படியே இவருக்கு பசி ஆற்றுவதற்கு கொடுக்குறார். இப்படியே இவர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது. அவர் பசியோடு இருக்கிறார். இவர் ஒவ்வொரு நாளும் மீன் பிடிச்சு கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு சில நாட்கள் போனதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, இந்த ஹாபியாக வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரில் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா நான் இல்லைனா கூட நீ இந்த உலகத்தில் உயிர் வாழணும். ஸோ நீ இந்த மீன் பிடிக்கிற காரியங்களை என்ன பண்ணிக்கோ, கற்றுக்கொண்டுக்கோ அப்படின்னு 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவர் கற்றுக் கொடுக்குறார். ஸோ 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஹாபியாக இருந்தவர் இவருக்கு சொல்லி கொடுத்தோடனே இவருக்கு இது நல்ல ஒரு வாழ்க்கையின் ஆதாரமாய் தெரிகிறது. இப்படி மீன் பிடிச்சு சும்மா விளையாடுறதுக்கு இதை என்ன பண்ணலாம், பக்கத்தில் கொண்டு போய் கடைகளில் கொடுக்கலாம், இதை விற்று பணமாக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்க்கலாம். ஸோ மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் இதே போல் பசியோடு இருக்கிறவர்களே அவங்க சர்க்கிளில் அப்படி தெரிஞ்சவங்க இங்கெல்லாம் பசியோடு இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுகிறவங்களுக்கு போய் அந்த மீனை போய் கொடுக்குறார். இந்த மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் ஆகுது. அந்த பசியோடு இருக்கிறவர்களும் இவரிடத்துலேயே வாங்கி மட்டும் சாப்பிட்றத அவர் விரும்பலை. அவர்களையும் அழைச்சி கொண்டு வராரு. ஒரு பெரிய ஆறு இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகிறாரு. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்குறார். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு நபர் யோசிக்கிறார், இந்த மீன் பிடிக்கிறது எத்தனை பேருடைய வாழ்க்கையை வாழ வைக்கிறது, இதை நம்ம இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும், கொண்டு செல்லணும், இந்த ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடங்கள்லாம் தெருக்கள்லாம் போய் நான் உங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தரேன்னு கிளாஸ் எடுக்கிறார். அப்படியே ஒரு 10 பேர் வந்து அவங்களுக்கு எப்படி மீன் பிடிக்கணும் அந்த மாதிரி சொல்லித்தரார். அப்போது நிறைய பேர் ஜனங்கள் கூட்டமாக வருகிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது, இது ஒரு பேப்பரில் இதை என்ன பண்ணிடலாம், மீன் பிடிப்பது எப்படின்னு நம்ம ஒரு பேப்பரில் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டோன்னா அதை வாசித்து என்ன பண்ணுவாங்க, அநேகம் பேர் கற்றுக்கணும். ஸோ பேப்பர் நிறைய பிரிண்ட் பண்ணி அந்த தெருக்களில் ரோடுகளில் ஜனங்கள் கூடுகிற இடத்துலலாம் மீன் பிடிக்கிறது எப்படி அப்படின்னுங்கிற அந்த பிரசுரங்களெல்லாம் கொடுத்து பெரிய செமினார்ஸ் நடத்துகிறாங்க. பெரிய நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எப்படி மீன் பிடிப்பது என்று கற்றுக்கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு பசியோடு வந்து மீன் பிடிக்க கற்றுக்கொண்டார்ல அந்த நபர் வந்து அந்த கூட்டத்தில் என்னடா திடீர்னு பெரிய கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு நபரை அழைத்து கேட்குறாரு, என்ன வேலை பண்ணுறீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி மீன் பிடிப்பது எப்படிங்கிற இந்த துண்டு பிரசுரத்தை இந்த உலகத்தில் உள்ள நிறைய லாங்குவேஜஸில் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது அநேகருடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது, மாற்றுது. இந்த மீன் பிடிக்கிற கலையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்றால் அவங்க ஆசீர்வாதமாக மாறுவாங்க. இது வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதை மீன் பிடிப்பது எப்படிங்கிறதுக்கான நிறைய காரியங்கள் வச்சு இதுக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் கூட என்ன பண்ணுறோம், எப்படி இது பண்ணணுங்கிறதுக்கெலாம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறது அவர் விவரித்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை கேட்டாராம், நீ எத்தனை மீன் இது வரைக்கும் பிடிச்சிருக்கிற உன் லைஃப்பில் லைவாக போய் இவ்வளோ? அவர் சொன்னாரா, நான் தண்ணியே என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. நான் ஒரு ஆறோ ஒரு வாய்க்காலையோ நான் என்ன பண்ணதே இல்லை, பார்த்ததே இல்லை. இன்றைக்கு
எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். பேப்பரில் படிக்கிறோம், பைபிளில் படிக்கிறோம், செய்திகளை கேட்குறோம். லைவாக போய் எத்தனை பேர் ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்கீங்கன்னா, சில பேர் 30 வருஷமாக சபைக்கு வந்து ஆத்மா ஆதாயத்தை பற்றி செய்திகளை கேட்டுக்கொண்டும் ஒரு முறை கூட கடலில் போயோ ஒரு ஆற்றுல போயோ மீன் பிடிக்க ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணாத விசுவாசிகள் சபைக்குள்ளே இன்றைக்கி இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு துண்டு பிரசுரங்களை எடுத்து எப்படி ஆத்துமா ஆதாயம் பண்ணணும் நல்லா பேசுவாங்க. எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் எப்படி விரும்புகிறார், ஆத்துமா ஆதாயம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம். இந்த உலகத்தை முடிச்சுட்டு அவன் பரலோகத்துக்கு போகணுன்னா அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலைன்னா அவனுடைய நிலைமை என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா அது எனக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. அப்போ சுவிசேஷத்தை பற்றியும் ஆத்துமா ஆதாயத்தை பற்றியும் அவ்வளோ காரியங்கள் படிக்கிறோம், நம்மளுடைய மூளை அறிவில் இருக்குது. அது நம்முடைய இருதயத்தில் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆமேன். அவர் இடத்துல கேட்கும்போது நான் இன்னும் ஒரு தடவை கூட போய் நான் ஆற்றுலையோ ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துலையோ போய் மீனை நான் லைவாக என்ன பண்ணது இல்லை, பிடித்தது இல்லை. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆத்மாக்களை ஒரு ஆத்மாவையாவது ஆதாயம் பண்ணணுங்கிற வாஞ்சியோடு நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கி அநேக சீஷர்களாய் விரும்புகிற நாம், சீஷர்கள்னால் என்ன, வந்தோம், சர்ச்சில் வந்தோம், பாஸ்டர் கீழே இருந்து இந்த மாதிரி ஊழியங்களை செஞ்சோம். அல்லது சில ஊழியங்களில் அந்த புகழ்பெற்ற பாஸ்டருக்கு கீழே இருப்பாங்க. அந்த புகழை வைத்தே அவர்கள் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் செல்லுகிற இடங்களெல்லாம் அவருக்கு கிடைக்கிற கணங்கள், மரியாதைகள், அந்த பாராட்டுகள், அந்த பணங்கள், அந்த பெருமைகள், இதுக்கு பின்னாடியே தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வந்த பிறகுதான் தெரியும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டோம் என்று கடைசியில் புரிந்து கொள்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்பலை. நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பின்னே வழி நடக்கிற சீஷர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? ஏதோ ஒன்று நான் ஆத்துமா ஆதாயத்தை பற்றி இல்லை, நான் இன்றைக்கி வெறும் ஒரு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் தெருக்களில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற சுவிசேஷத்தை மட்டும் நான் பேசலை. உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் உங்கள் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எத்தனை பேர் அதை காஸ்பல் ஷேர் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்துகிறீங்க? உங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், சோஷியல் மீடியாவில். இல்லை நல்ல பேசுகிற ஒரு தாளந்து இருக்குது, நல்ல பாடுற ஒரு தாளந்து இருக்குது, அது உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லேயோ அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா, முடியாதா? எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கு உலக பிரகாரமாய் ஒரு நாகரிகமற்ற காரியங்களை செய்கிறதற்கு வாலிபர்கள் துணிந்து செய்கிறாங்க. அவங்க செய்கிறது பாவமான காரியம், அநேகரை பாவத்துக்குள்ளாக வழிநடத்துகிற காரியம்னு தெரிஞ்சும் தைரியமாய் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதிலே அநேக வீடியோஸ் போட்டு அதன் மூலம் பணங்களை கொண்டு பெயர்களை சம்பாதித்து கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் நம்முடைய தேசத்தில் உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய சோஷியல் மீடியாவில், ஏன் ஈவன் வாட்ஸ்அப்பில் ஒரு வசனம் வைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு சில பேருக்கு ஷையாக இருக்குது. ஒரு ஆண்டவரை பற்றி ஒரு காரியங்களை ஷேர் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு என்ன வருது, இதை பண்ணுவோமா வேண்டாமா? இல்லை நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்முடைய சோஷியல் மீடியாவை நம்ம எதற்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கிடைச்ச மீடியம் என்னென்ன மீடியம் இருக்குதோ, இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் புதுசாக கண்டுபிடிங்க. வாலிபர்களாகிய நாம் புதுசாக எப்படி சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு இன்னும் எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போனோம். என்றைக்காவது உட்காந்து அந்த ஏதாவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டுபிடிக்கலாம். என்றைக்காவது நம்ம நேரத்தை செலவிட்டிருக்கோமா? நான் இயேசுவை பின்பற்றுறேன், இயேசுவுக்கு சீஷனாக வாழ விரும்புகிறேன், சிலுவை தூக்கிட்டு நடக்க நான் விரும்புகிறேன்னு சொல்லுகிற நாம் அவருடைய சுவிசேஷத்திற்காக என்ன பிரயாசம் செய்து கொண்டு இருக்கிறோம்? என்ன நம்பிக்கையில் இயேசு என்னை சீஷனாக ஏற்றுக்கொண்டு விடுவார், இயேசுவுக்கு சீஷனாய் நான் இருக்கிறேன்னு நம்மை நினைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதுனால, நிறைய ஊழியங்கள் நிறைவேற்றுகிறதுனால, லைக் பாடல்களை பாடுகிறது, இல்லை ஒரு ஆண்டவருக்காக சில ஊழியங்களோடு இணைந்து கொள்ளுகிறதுனால அவருடைய சீஷராய் நம்ம முழுசாக மாறிட முடியாது. நம்புறீங்களா? இல்லை, சீஷன் என்பது அது அல்ல. ஒரு சீஷன் என்பவன் தன்னுடைய குருவை போல ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குரு இப்படி பேசுகிறாரா, அப்போ நானும் அப்படி பேசணும். என் குரு இப்படி யோசிக்கிறாரா, நானும் இப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும். என் குரு இதை லைக் பண்ணுறாரா, அப்போ நானும் என்னுடைய விருப்பமும். அந்த சீஷன் என்பவன் தன்னோட குருவோட நடக்க கிட்டத்தட்ட அவங்கள பார்க்குறவங்க நீ அவருடைய சீஷன் அல்லவான்னு சொல்கிற அளவிற்கு அவன் முழுக்க யாராவே மாறிடுறான், குருவாகவே மாறிடுறான். பேதுரு அந்த நெருப்பின் அடியில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு மத்தியில் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற பேதுருவை பார்த்து ஒரு வேலை செய்கிற பெண் சொல்கிறாங்க, நீயும்
கலிலேயன் தான். எப்படி சொல்கிற? உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. ஆமேன். இன்றைக்கு நம்முடைய பேச்சு நம்முடைய குருவை வெளிப்படுத்துதா? இன்றைக்கி நம்முடைய நடக்கைகள் நம்முடைய குருவை வெளிப்படுத்துகிறதா? இன்றைக்கி நம்ம எடுக்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்ல, நம்ம வாழ்க்கையில் இந்த முடிவுகள் எடுக்கிறோம்ல, அது நம்முடைய குருவை வெளிப்படுத்துகிறதா? இல்லை நம்ம நடந்து கொள்ளுகிற காரியங்கள் நம்ம குருவுக்கு ஏற்புடையதாக இருக்குதா? நீ இயேசுடைய சீஷன், அதனால தான் நீ இப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேன்னு ஒரு நபர் நம்மை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா? ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது சீஷர்கள் என்பது யாருக்கோ கொடுத்த கட்டளை, யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் பிலீவர்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி விசுவாசிகளாய் ஜனங்களை மாற்றுவது தான் பிரதானமான நோக்கம் என்று நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இப்போ எனக்கு வானத்தின் கீழே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் போய் அற்புதங்களை செய்யுங்க. அதனால் நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் சென்று நான் செய்தது போல் மிராக்கிள்ஸை செய்யுங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்க. சர்ச்சு நிறைய கெட்டுங்க. சபைக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அவர் அப்படி சொல்லலை. அவர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அவர் விசுவாசிகள் ஆக்க சொல்லலை. நிறைய சர்ச்சஸ் கேட்டுங்க, நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் பண்ணுங்க, நிறைய ஆர்ஃபனேஜஸ் கேட்டுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய அதை பண்ணுங்க. இதை அவர் சொல்லலை. சீஷராக்குங்கள். நம்ம இன்றைக்கு நாம் சீஷர் ஆகுவதே பெரிய மலை போல பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொன்ன கட்டளை, நீ சீஷர் ஆகிறத விட நீ சீஷர் ஆக்கணுங்கிறது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்து சென்ற கட்டளை. ஆமேன். அப்போ இன்றைக்கு நாம் சீஷராய் மாறினால் தானே நாம் மற்றவர்களை சீஷராய் மாற்றுவதற்கு நமக்கு முடியும். அப்போ நம்ம இந்த சீரீஸில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், யார் சீஷன், சீஷனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் வேணும், ஒரு சீஷன் எப்படி இன்னொரு சீஷனை உருவாக்க போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் எண்ட் ஆஃப் தி சீரீஸில் இந்த சீரீஸ் முடிக்கும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் சீஷர்களை உருவாக்கத்தக்க வல்லமை நிறைந்தவர்களாய் மாறுவீர்கள். ஆமேன். அப்படிப்பட்ட இருதய மறுரூபத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய், நீ கிளம்பி போ, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அரவுண்ட் த வேர்ல்டு நீ போய் சீஷர் ஆக்குறதுக்கு உன்னுடைய வேலைகளை செய். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்தியாவில் பிறந்துட்டியா, உனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமா, தமிழ்நாட்டை எப்படியாவது சீஷர் ஆக்கிறீ? இல்லை, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போய். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு போ, நீ இங்கே போ அங்கே போன்னு சொல்லலை, சகல ஜாதிகளையும். உனக்கு தமிழ் தெரியுமா, அப்போ தமிழ் ஆடியன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அப்படி சொல்லலை. நீ பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியனா, அப்போ பெண்டிகாஸ்டல் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, சொல்லலை. உனக்கு நீ இந்த மாதிரி ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சிலேருந்து வந்திருக்கியா, அப்போ அந்த மாதிரி இல்லை, சகல ஜாதிகள், இந்த கேஸ்ட், இந்த க்ரீடு, இவங்க இந்த நிறம், இவங்க இந்த மொழி பேசுகிறவங்க. ஆண்டவர் எந்த லிமிட்ஸும் கொடுக்கல. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உலகம் எங்கும் போய் நீ சகல ஜாதிகளை என்ன ஆக்கு, சீஷர் ஆக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு இந்த பேர்டனை நம்ம எடுத்துகிட்டு கடந்து செல்ல போகிறோம். உங்களால் முடிந்த அளவிற்கு உங்கள் சோஷியல் மீடியா உங்கள் கைகளில் இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுக்க போகணுன்னா நான் எல்லா கண்ட்ரீஸுக்கும் நான் செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் போய் அப்படி இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு போஸ்ட்டு போட்டாலே அது உலகம் ஃபுல்லாக பார்க்க வைக்கிறதுக்கு முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம கையில் வந்துருச்சா இல்லையா? ஆமேன். வந்துருச்சா இல்லையா? அப்போது என்னால் முடிந்த அளவிற்கு உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணி உலகம் முழுவதையும் சீஷர் ஆக்குறதுக்கு இன்னையிலிருந்து எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் நான் அதை பார்த்து எடுத்து வைக்க போகிறேன். ஆமேன். எத்தனை பேர் அதை செய்ய விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க?
ஒருவேளை நம்ம சின்ன கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன கூட்டத்திலேருந்து புறப்படுகிற அக்னியானது அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். நமக்குள்ளே இருந்து செயலாற்றுகிற தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் உடையவராக இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, சகல ஜாதிகளையும் சீஷராக்கு. ஆமென். நீ புறப்பட்டு போ. நீ இங்கே தேங்கி கிடக்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல. நீ இந்த ஒரு தமிழ் இனத்துக்குள்ள மட்டுமே, இல்லை இந்தியாவுக்குள்ள மட்டுமே, இல்லை இந்த ஜாதிக்குள்ள மட்டுமே, இல்லை இந்த சபைங்கிற வட்டத்துக்குள்ள மட்டுமே தேங்கி கிடப்பதற்கு, கெட்டு போன தண்ணி ஆகிறதுக்கு என்னுடைய சித்தம் இல்லை. நீ பரவி பாய்கிற ஊற்று. ஆமேன். நீ ஆறு போல, நீ கடந்தோடுகிற வாய்க்கால் போல, நீ போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், நீ செல்லும் இடங்களில் எல்லாம் செழிப்பு. கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை சீஷராக்குவதற்கு ஏற்ற அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஊற்றி அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன். ஒரு சீஷனுக்கு நான் முதல்ல சொன்னேன், ஆத்துமாக்களை எப்படியாவது ஆதாயம் பண்ணிடணும், எதில் அப்படின்னு ஒரு வேடன் எப்படி வலை விரித்து காத்திருக்கிறது போல காத்திருக்கணும். எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நம்மை கவிழ்த்து போடும்படிக்கு காத்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவன் அழிஞ்சு போயிடணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு நேரம் வரணும், இவனுடைய கதையை முடிக்கணும்னு எத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது சுவிசேஷத்திற்காக அவ்வளோ வைராகியமாக காத்துட்ருக்கோமா? 8 மணிக்கு சர்ச்சு வந்துரு, அந்த நபரை ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டோம், கூட்டிகிட்டு வர மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பரிசுத்த வைராகியம் ஜாஸ்தி. நீ வர்றதா இருந்தா வா, வரலன்னா போ. இன்றைக்கு ஒரு மனிதனை கெடுப்பதற்காக, டேய் நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாதடா, வா சினிமாவுக்கு போகலாம், அந்த நபர், அந்த ஃப்ரெண்டு, நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு தெரில, 3 மணி நேரம் கூட ரோட்டில் பைக் மேலே உட்காந்து அவன் ஃப்ரெண்டை சினிமா கூட்டு போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். பண்ணுவார்களா இல்லையா? ஒரு நபர் ஒரு தவறான ஒரு பாவ பழக்கத்துக்கு ஒரு நபரை கூட்டு போகிறதுக்கு எவ்வளோ பிரயாசங்களை செய்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெட்கமாய் தோன்றும். இன்றைக்கி சுவிசேஷத்தை, வேல்யூபிளான கனம் மிகுந்த கர்த்தருடைய வார்த்தையை கையில் வச்சுட்டு நம்மளுக்கு சுவிசேஷம் சொல்ல நம்மளுக்கு பொறுமை கிடையாது, காத்திருக்கிறதுக்கு ஒரு தன்மை கிடையாது, சக மனிதன் மேலே அன்பு கிடையாது. ஆனால் ஒருத்தனை கெடுக்கணும், புதுசாக ஆல்கஹால் பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு நபருக்கு டக்குன்னு நீ குடிடா அப்படின்னு கொடுத்துட்றது இல்லை. அவன் கூட, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே அவனை, ஒரு நபரை அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா அவனை கூட்டிகிட்டே சுற்றுறது. நீ வேறு எதுவும் சாப்பிடாத, ஸ்நாக்ஸ் மாத்திரம் சாப்பிடு. இது ஒரு நபர் எனக்கு சொன்ன காரியம், ஒரு தம்பி சொன்ன காரியம். அவன் கூட இருந்து நீ இது மட்டும் வாங்கி கொடுத்துரு, இதை மட்டும் செய், இதை மட்டும் இன்றைக்கி மாத்திரம் டேஸ்ட் பண்ணு. அவன் அந்த குறித்த நேரத்துக்காக காத்திருப்பான். என்றைக்கு இவன் ரொம்ப மோஸ்ட் டிப்ரெஷனில் இருக்கான்னு அவன் காத்துட்ருப்பான், அன்றைக்கு கரெக்டாக எடுத்து கொடுப்பான். இவனும் என்ன பண்ணிடுவான், அதை பருகி விடுவான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆபத்துக்குள்ள, ஒரு அழிவுக்குள்ள, ஒரு நாசத்துக்குள்ள ஒரு மனிதனை தள்ளுகிறதற்கு ஒரு மனுஷனுக்கு ஏன் அவ்வளோ துடிப்பு வருகிறது, ஏன் அவ்வளோ ஒரு ஆத்திரம் வருது? அவன் ஆல்கஹால் குடிச்சானா இவனுக்கு என்ன ப்ராஃபிட்டு, இவனுக்கு என்ன நடக்க போகிறது? அவனும் கெட்டு போகிறான், இவனும் கெட்டு போகிறான். ஆனால் ஏன் அவ்வளோ தீவிரமாய் செய்கிறான்? அந்த அற்பமான சந்தோஷத்துக்காக. அப்போ நித்திய சந்தோஷத்தை கையில் வச்சுட்டு இருக்க நாம் எவ்வளோ வைராகியமாக அந்த சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு செல்லணும். நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. இந்த சந்தோஷத்தில் அவனுக்கு கொடுத்துட்டேன்னா என் ஃப்ரெண்டு இப்போ இந்த பிரச்சனையை மறந்துடுவான், இப்போ அவன் ரொம்ப கவலையோடு இருக்கிறான், இந்த டெம்பரரியான சந்தோஷத்தை நம்ம கொடுத்துட்டேன்னா அவன் அதை மறந்துடுவான்னு நேசிக்கிற அந்த மனிதனுக்கு இருக்கிற அன்பு கூட நமக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். நிச்சயமான சந்தோஷம், உன் பிரச்சனைக்கான உண்மையான தீர்வை வைத்துக்கொண்டு நான் மூடிக்கொண்டு இருக்கிறதுனால தானே இன்னைக்கு அற்ப சந்தோஷத்துக்கு நேராக ஜனங்களை சத்துருவானவன் கொள்ளை பொருளாக இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். அப்போ சீஷர்களாக இருக்கிற நாம் உணர்வு அற்றவர்களாய், உணர்வு இழந்தவர்களாய் இருக்க போய் தான் சத்துரு தலைவிரித்து இந்த தேசத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறான். ஆமென். கர்த்தர் நம்முடைய கரத்தில் நித்தியமான சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார், நித்திய வல்லமையுள்ள வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சொன்னால் அந்த காரியத்தில் அற்புதங்களை நடக்கிற ஆண்டு சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் இப்போ எனக்கு இல்லாத அதிகாரமே இல்லை, எல்லா அதிகாரத்தையும் நான் பெற்றுவிட்டேன். நான் சொல்கிறேன் நீ போ, நான் உன் கூட வரேன். ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறேன் நீ புறப்பட்டு போ, நான் உன் கூட வரேன். இன்றைக்கி நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம புறப்படாமல் இருக்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. நம்ம புறப்படாமல் இருக்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. மற்ற காரியங்கள் நம்ம ரொம்ப அழுத்தி கொண்டு இருக்குது. உலக பிரகாரமான காரியங்கள், இந்த தேவை, அந்த தேவை, பண பிரச்சனை, மன பிரச்சனை, கடன் பிரச்சனைனே நம்ம பிரச்சனைகள் மேலே நம்ம ஃபோக்கஸை வச்சுட்டு நித்திய சந்தோஷத்தை நமக்குள்ளே நம்ம புதைத்து வைத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்குனதே, நான் உனக்காக வந்து ரத்தத்தை சிந்தி மறித்து உயிரோடு எழுந்ததே சீஷராய் உன்னை மாற்றுவதற்கு மாத்திரம் இல்லை, ஓ மூலமாக சீஷர்களை எழுப்புகிறதற்கு. ஆமேன். உங்கள் மூலமாக கர்த்தர் சீஷர்களை எழுப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறீங்களா? சீஷனுக்கு நான் சொன்ன வலைகளை போடணும், வலைகளை பழுது பார்க்கணும். இதை தாண்டி சீஷனுக்கு இருக்க வேண்டிய இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அன்பு. நான் சொன்னது போல் ஒரு பாவத்தில் ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் உலக பிரகாரமாக நண்பர்களை பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான்னா அவனால் சும்மா பொறுத்துட்டு இருக்க முடியாது. அந்த ஃப்ரெண்டுக்காக போய் இன்னொருவனை கொலை செய்யக்கூட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, துணிகிறாங்க. என் ஃப்ரெண்டை பேசிட்டியா, நான் சண்டை போடுறேன், எனக்கு அசிங்கமானாலும் பரவாயில்ல, அவமானமானாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்காக. அவ்வளோ அன்பு உள்ளவர்களாய் இந்த உலகத்தின் மக்கள் இருக்கிறாங்க. இயேசுனை நேசிக்கிறார்னு சொல்கிறது நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு வெட்கமாய் தெரியுது, நமக்கு அது ஷேமாக தெரியுது, நமக்கு ஏதோ அது ஒரு வித்தியாசமாய் தெரியுது. உண்மைக்குமே நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்றால் இயேசுனை நேசிக்கிறாருன்னு அவங்கள பார்த்து பேச ஆரம்பித்த முதல் நாள்லே சொல்லிடணும். ஆமேன். அதுதான் உண்மையாக நான் என் சகோதரனை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நான் எனக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை நேசிக்கிறவனையே நீ நேசிச்சேன்னா நீ என்ன வித்தியாசமாக செய்கிற, அதற்கான பலன் என்ன? உன்னை ஒருத்தன் நேசிக்காமல் வெளியில் இருக்கிறான்ல, நேசம்னா என்னன்னு தெரியாமல் மாயமான காரியங்களில் சிக்குண்டு இருக்கிறான்ல, அவன்கிட்ட போய் இயேசுனை நேசிக்கிறார்னு சொல்லி அதோட பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். ஆமேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை சீஷர்களாய் உருவாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சீஷர்களுக்கு கொடுத்த முதல் அழைப்பு, என் பின்னே வாருங்கள். இயேசு பின்னாடி வாங்க. இயேசு பின்னாடி வர்றதுன்னா எப்படி? ஒரே ஒரு வசனம் அதை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். இது நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமேன். அப்போ ஒரு சீஷன் இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்றால் அவனுக்கு பிரதானமான தேவை, அவன் தன்னை வெறுத்து இயேசுவை முழுமையாக நம்பி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும். யாரோ ஒரு தலைவர் சொல்கிறாரு, வாங்க என் பின்னாடி வாங்கன்னா அந்த தலைவனை நம்பவில்லை என்றால் போக மாட்டாங்க. அப்படி தானே? இவனை நம்பி போய் நம்ம சாப்பாடுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னா போக மாட்டாங்க. யார் ஒருவர் கண்மூடித்தனமாக கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்க தான் சீஷனாக இருக்க முடியும். ஆமேன். கண்மூடித்தனமாய் கர்த்தரை நம்புகிறவன் தான் சீஷனாக இருக்க முடியும். ரெண்டாவது, கர்த்தர் மேலே கண்மூடித்தனமான அன்பு இருக்கிறவன் தான் சீஷனாக இருக்க முடியும். ஆமேன். மூணாவது, கண்மூடித்தனமாய் அவருக்காக பாடுகளை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறவன் தான் சீஷனாக இருக்க முடியும். கண்மூடித்தனமாக ஆண்டவரை நம்புறவர், கண்மூடித்தனமாக அவர் மேலே அன்பு வைக்கிறவன், கண்மூடித்தனமாக என்ன பாடு பிரச்சனையோ அதுக்கு பின்னாடி மகிமை இருக்குங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறவன். இந்த 3 குணாதிசயங்கள் யார் இருக்குதோ அவங்க தான் சீஷனாக இயேசுவின் பின்னே நடக்க முடியும். பாடுகள் இல்லாமல் சீஷனாக இருக்க முடியாது, அன்பு இல்லாமல் சீஷனாக இருக்க முடியாது, நம்பிக்கை இல்லாமல் சீஷனாக இருக்க முடியாது. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 14வது அதிகாரம். யார் சீஷனாக இருக்க முடியாது? யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தகப்பன், தாய், மனைவி இவர்கள் எல்லாவற்றையும் வெறுக்கிறதுனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர்களுக்கு நடுவிலே எந்த சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை இழப்பு வரலாம், பிரிவு வரலாம், அன்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலே இயேசுவின் மேல் உள்ள அன்பு அதிகமாக இருக்கும்போது நமக்கு அது நம்ம என்ன பண்ணாது, பாதிக்காது. அப்போது முதலாவது பிரதானமானது அன்பு, ரெண்டாவது பிரதானமானது நம்பிக்கை, மூணாவது பிரதானமானது பாடுகளை சகிக்க ஆயத்தம். ஆமேன். ஸோ யார் சீஷனாக இருக்க முடியாது? அன்பில்லாதவன், இயேசுவை நம்பாதவன், பாடுகள் சகிக்கிறதுக்கு மனசில்லாதவன், இவர்கள் சீஷர்களாய் இருக்க முடியாது. லூக்கா 14, 26, 27. ஸோ இன்றைய நாளிலிருந்து சீஷர்களை குறித்த காரியங்களை சுவிசேஷ புஸ்தகத்தில் தியானிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நம்மோடு கூட அவர் வழி நடத்துவாராக. அநேக காரியங்களை ஆண்டவர் இது மூலமாக பேச விரும்புகிறார். வருகிற வாரத்தில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீஷன்னா யார், சீஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், யார் சீஷனாக இருக்கலாம், யார் சீஷனாக இருக்க முடியாது. மற்ற மக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னா எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ அந்த சுவிசேஷ பாரம் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற ஆத்துமாக்கள் மீது நம்முடைய கவனத்தை நம்ம திருப்பும்படிக்கு கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.